நம்முடைய தேவனுக்கு விரல்கள் உள்ளதா என்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பைபிள் ஸ்டடியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கேள்வி நமக்கு ஏன் வருகிறது என்றால், புதிய ஏற்பாட்டில் இயேசு தேவனை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களில் நாம் வாசிக்கிறோம், மோசேவுக்கு ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது அவருடைய விரலினால் எழுதி கொடுத்தார். அப்போ நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறாரா, இல்லை என்றால் அவருக்கு நம்மை போல கரங்கள், நம்மை போல 10 விரல்கள் இருக்கிறதா என்று சொல்லி நம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு இந்த பைபிள் ஸ்டடி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வேத வசனங்கள் தேவன் எப்படியா இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. இந்த தலைப்பின் கீழ் இந்த பைபிள் ஸ்டடியை நாம் தியானிப்பதற்கு காரணம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், சீனாய் மலையில் அவர் மோசேவுடன் பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்ப இதை வைத்துக் கொண்டு நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், தேவனுக்கு விரல்கள் இருக்கிறது, அதுவும் நம்மை போல 10 விரல்கள் இருக்கிறது. அதுல இந்த விரலை கொண்டுதான் நிச்சயமாய் எழுதியிருப்பார். ஏன்னா மனிதர்கள் நாம் இந்த விரலை தான் நம்ம எழுதுறதற்கோ இல்லை வேற எதுக்கோ பிரதானமாய் நாம் பயன்படுத்துகிற விரல். இப்படி நாம் நினைத்து கொண்டால் அது மிகவும் தவறு. ஏன் தவறு என்றால், வேதாகமம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்கிற அடிப்படையில், அதாவது அடையாளமாக தேவனை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது அடையாளமாய் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் என்றால் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் பேச்சு வழக்கில் நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொன்னால் நமக்கு ஈஸியாக புரியும். யாரையாவது ரொம்ப போட்டு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அந்த காரியத்தை இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம், அவன் அந்த தப்பு பண்ணா அவனை அடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அர்த்தம் அவனை அடித்து அவனை கொன்று கொலை செய்து விட்டேன் என்ற அர்த்தம் அல்ல, அவனை பயங்கரமா ரொம்ப போட்டு அடிச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லுவதற்காக ஒரு சில வார்த்தைகளை, அதாவது ஒரு சில வார்த்தைகளை நாம் மிகைப்படுத்தி சொல்லுவோம் பாருங்களேன், அதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதே போல வேதத்திலும் மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு சில காரியங்கள் தேவனை குறித்து புரிய வேண்டும் என்பதற்காக மிகைப்படுத்தி, இல்லைனா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் எழுதப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றாக நம்ம பார்த்தா தேவனுக்கு விரல்கள் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்கு அது நிச்சயமாக உதவியாக இருக்கும். முதலாவது தேவனுடைய கரம், இல்லைனா தேவனுடைய புயம். உபாகமம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து, பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்த தேவன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த அர்த்தத்தை அப்படியே லிட்ரலா நாம் எடுத்துக்கொண்டு, அப்ப நம்முடைய தேவனுக்கு ஒரு பலத்த கரம் இருக்கிறது, அந்த கரம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கரம், அது பலத்த புயம், பெரிய ஒரு கரமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொள்ள கூடாது. தேவனுக்கு நம்மை போல 2 கரம் இருக்கு போல, அதனாலதான் 2 தடவை பலத்த கை ஓங்கிய புயம் அப்படின்னு சொல்லி 2 தடவை இருக்கு. இல்ல, இதோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதோடைய அர்த்தம் அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் நமக்கு புரிய வைக்கும்படியாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுக்கு கரங்கள் இருக்கிறதா? இல்லை. தேவனுக்கு பலத்த ஒரு புயம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் அது அவருடைய மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய செட்டைகள், அதாவது விங்ஸ். சங்கீதம் 91வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அப்ப இந்த வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு செட்டைகள் இருக்கிறது, அவருக்கு அப்படியே சிறகுகள் இருக்கிறது என்று சொல்லி அதோடைய லிட்ரல் மீனிங்கை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவருக்கு கீழே வருகிற உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை செட்டைக்கு கீழே வைத்து
பாதுகாக்கிறதோ, அதே போல தேவனை நம்பி வந்த உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அடையாளமாக எழுதி எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனங்களை எல்லாம் வைத்து நாம் லிட்ரல் மீனிங்கை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் அடையாளமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு காரியம், தேவனுடைய கண்கள். 2 நாளாகவும் 16:9 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இந்த பூமியை சுற்றி அந்த சேட்டலைட் அப்படியே சுத்தி வரும் பாருங்க, அந்த மாதிரி 2 கண்கள், பெரிய கண்கள் அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கு என்று சொல்லி இந்த காரியத்தை நம்ம அப்படியே லிட்ரலா நம்ம மீனிங் எடுத்துக்கொள்ள கூடாது. இதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கண்கள் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சகலவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். அவருக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை என்பதை அடையாளமாக நமக்கு புரியும்படியாக இந்த காரியங்கள் தேவனுடைய கண்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவர் பார்ப்பதற்கு அவருக்கு கண்கள் அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் செய்வதற்கு அவருக்கு கரங்கள் தேவையில்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை எழுதுவதற்கு அவருக்கு விரல்கள் தேவையில்லை. அவர் நினைத்தாலே நடக்கும். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அப்ப இதெல்லாம் வேதத்தில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அடுத்த அடையாளம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய இருதயம். வாசிக்கலாம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதோடைய 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. ஸோ இந்த வசனத்தையும் நாம் அப்படியே லிட்ரலாக நாம் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு, நம்முடைய தேவனுக்கு ஒரு இருதயம் இருக்கு, அந்த இருதயம் பார்த்தீங்கன்னா பிளட்டை அப்படியே பம்ப் பண்ணி லப்டப் லப்டப்னு நமக்கு அடிக்கிறத போல துடிக்குது, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் அவ்வளவு மனஸ்தாபப்பட்டார், அவ்வளவு வருத்தப்பட்டார், அந்த காரியம் அவருக்கு அவ்வளவு துக்கமாய் இருந்தது என்று சொல்லி நமக்கு புரியும்படியாக அடையாளமாக எழுதப்பட்டது தான். என்னதுன்னா, தேவன் அவருடைய இருதயத்திற்கு அது மனஸ்தாபமாய் துக்கமாய் இருந்தது என்று சொல்லி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம், தேவனுடைய வாய். இயேசு பிசாசை பார்த்து சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நம்ம என்ன நினைத்துக்க கூடாது, தேவனுக்கு வாய் இருக்கு போல, அந்த வாய்க்குள்ள ஒரு நாக்கு இருக்கு, பல்லெல்லாம் இருக்கு, அந்த வாயை அவர் திறந்து பேசும்போது தான் அப்படியே வார்த்தைகள் அப்படியே வெளியே வருகிறது. இல்லை, அவருக்கு தேவனுக்கு பேசுவதற்கு வாயும் அவசியம் இல்லை, நாக்கும் அவசியம் இல்லை. அவருக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். அப்போ வாய் என்றால் அது எதற்கு அடையாளமாய் இருக்கு அப்படின்னா, அவர் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தையை அடையாளப்படுத்துவது எப்படின்னா, நம்ம இன்னைக்கு நம்ம மற்ற மனிதர்கள் பேசும்போது நம்ம எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், அவருடைய வாயிலிருந்து வருகிற சத்தத்தை நாம் கேட்கிறோம். அதே போல அந்த தேவனுடைய வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது அவர் பர்சனலா உங்களோடும் என்னோடும் தனிப்பட்ட விதமாய் பேசுகிற வார்த்தை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடையாளமாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிற ஒழிய அவருக்கு வாய் இல்லை, அவருக்கு நம்மை போல நாக்கு கிடையாது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவனுக்கு கரங்கள் இல்லை, நம்முடைய தேவனுக்கு செட்டைகள் இல்லை, நம்முடைய தேவனுக்கு கண்கள் இல்லை, நம்முடைய தேவனுக்கு இருதயம் இல்லை, நம்முடைய தேவனுக்கு வாயும் இல்லை. ஆனால் இதெல்லாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா எழுதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கண்கள் இல்லாம அவரால் பார்க்க முடியும், வாய் இல்லாம அவரால் பேச முடியும், இருதயம் இல்லாம அவருக்குள்ள இமோஷன்ஸும் துக்கம் சந்தோஷம் மற்ற எல்லா காரியத்தையும் அவரால் உணர முடியும், கரங்கள் இல்லாம அவரால் கிரியை செய்ய முடியும், விரல் இல்லாமல் எழுத முடியும். அப்போ இதெல்லாமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக தான், அடையாளமாக தான் எழுதப்பட்டிருக்கொள்ளிய இப்படிதான் தேவன் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லவில்லை. அப்ப கடைசியாக நம்முடைய தேவனுக்கு விரல்கள் இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால், மோசேவுக்கு தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார் அப்படின்னா அது லிட்ரல் மீனிங்கா விரலை கொண்டு எழுதினார் அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஆண்டவரே பர்சனலா மோசேவுக்கு எழுதி அவருடைய கரத்தினால் கொடுத்தார் அப்படிங்கிறத நமக்கு அடையாளமாய் நமக்கு காண்பிக்கும்படியாக தான் அந்த வசனம் எழுதியிருக்கொள்ளிய ஆண்டவருக்கு கரங்கள் இல்லை, விரல்களும் இல்லை என்பதை இந்த பைபிள் ஸ்டடியில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது அடையாளங்களாக எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை வைத்து தியானித்திருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். God bless you. Praise the Lord.